வாயில வாயை திறந்து காட்டு. வாயில என்னல போட்டிருக்க? கொழுக்கோனா போட்ட மாதிரி ஊன்னு பேசிட்டு இருக்க. என்னன்னு காட்டப்படியா இல்லையா? இடு காட்டிரல.
கிடையாது தெரியுமா? சரியில்ல. சரி போய் தின்னு போ. தேங்க்ஸ்ல தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும். எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன்? போய் தின்னு போ. எப்பப்பா இந்த அருண் பையில வச்சுக்கிட்டு நம்ம படாத பாடுதான் பட வேண்டியதா இருக்கு. ஒரு முட்டாயை கூட நிம்மதியா திங்க விட்டானா டபக்குன்னு முழுங்க வேண்டியதா போச்சு. ஏன்டா அப்படி இருக்கானோ தெரியல. என்னாச்சு அனிதா, எதுவும் பிரச்சனையா? நேற்று அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க. ஏன் அம்மா எதுவும் சொன்னாங்களா? ஏன் உனக்கு என்ன பார்த்தா அப்படித்தான் தெரியுதோ? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஏதாவது கேள்வி கேட்குற. எங்க அம்மாவை பார்த்தா அப்படி தெரியுதா? ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி. ஏன் அனிதா கோபப்படுற? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். உனக்கு ஏன் கோபம் வருது? நானும் சாதாரணமாக தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் வேலையை பாரு. சரி அனிதா, நான் அப்புறமா பேசுகிறேன். நீ ஏதோ கோபமாக இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா சொல்லிச்சு அவன் மட்டும் பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைய பெற்றுக்க போகிறாளே, அந்த பிள்ளை உன்னை அம்மானு கூப்பிடுமா? கூப்பிடாதுல்ல, பெத்தவளைதான் அம்மானு கூப்பிடும். நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே, இப்போ எப்படி ஒத்த பிள்ளையோட இருக்கிறதா உத்தேசமா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் அனிதா, உன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு என்னைக்காவது நாம பிரிச்சு பார்த்துருக்கோமா? நான் குழந்தைய பெற்று உன் கையில் கொடுக்குறேன், நீ ஏன் வளர்த்துக்கோ. என்ன ஆயா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் அனிதா இப்படி பேசுற? நம்ம குழந்தை தானே, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? யோசிச்சு பார்த்தா எங்க அம்மா பேசுறது சரின்னு தானே படுது. உனக்காக தானே நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கல. ஆனா ஊம கல்யாட்டம் இருந்து நீ இன்னொரு பிள்ளை பெத்துக்க போற. அப்ப நான் ஒத்த பிள்ளையோட இருக்கும்போது ஓ மக எப்படி என்னை அம்மானு சொல்லுவா? இப்படியெல்லாம் பேசாத, மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஏன் அஸ்வினே உன்னை அம்மானு சொல்லாம என்ன சொல்றான்? அது பேருக்கு. அப்ப பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துரு, நான் ஏன் குழந்தையா வளர்க்குறேன். அப்ப அது என்னைய அம்மானு தானே சொல்லும். இம்புட்டு தானா? இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் குழந்தைய பெற்று உன் கையில் கொடுக்குறேன், நீயே வளர்த்துக்கோ. எப்படி? அப்பப்போ வந்து நான் தான் உன் அம்மான்னு சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீ தான் அதோட அம்மா. அப்போ இந்த பிள்ளைய என் கையிலேயே கொடுத்துரு, நானே வளர்த்துக்கிறேன். ஆனா அந்த பிள்ளைய நீ ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாது. இங்க பாரு அனிதா, நான் எப்பவுமே உன்னை பிரிச்சு பார்த்ததே கிடையாது. நீயும் அப்படித்தான் இருந்திருக்க. ஆனா உங்க அம்மா சொல்றப்பெல்லாம் உன் மைண்ட் இப்படித்தான் மாறி போகுது. இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏன் குழந்தை உன் குழந்தை வேற இல்லை. என்ன உனக்கு நான் குழந்தைய கொடுத்துட்டா அந்த குழந்தைய நான் ஏத்து கூட பார்க்க கூடாது, அப்படித்தானே? பரவாயில்ல அனிதா, குழந்தை என்கிட்ட வளர்ந்தா என்ன, உன்கிட்ட வளர்ந்தா என்ன, நீ தான் அதோட அம்மா, போதுமா? இங்க பாருடி, பேச்சுக்கு இப்ப சொல்லிட்டு நான் இல்லாத நேரம் என் மகளை தூக்குறது கொஞ்சிறது அப்படின்னு நீ வச்சிக்கவே கூடாது. சரி அனிதா. இங்க பாருடி, அவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. அவரோட மொத்த அன்பும் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நினைச்சேன், அத இருக்க விடாம பிடுங்கிக்கிட்ட. சரி போனா போகுதுன்னு உன்னை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா குழந்தையையும் இப்படி என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்ட, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற வரைக்கும் தான் நீ அதோட அம்மா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். இங்க பாரு, நீ ரூமுக்கு தேடி வந்து பாக்குறது வைக்கிறதுன்னு இருந்த இந்த வீட்டை விட்டே உன்னை விரட்டி முடிக்கிறவேன், ஞாபகத்துல வச்சுக்க. அனிதா, இப்பவும் சொல்றேன், குழந்தையோட அம்மா நீ தான். கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைய உன்கிட்ட இருந்து நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு என்னை விட அந்த குழந்தைய நீ நல்லா வளர்ப்பனு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே அவ உன் குழந்தை தான். என்ன ஐசு பேசுற? என்ன பேசுற? அறிவு கட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அவதான் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்து கிறுக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கானா? நீயும் இப்படி பேசுற? ஐயோ அத்தா, நம்ம குழந்தை தான் அது. என் குழந்தைய அனிதா வளர்த்தா என்ன, நான் வளர்த்தா என்ன? ஐயோ அத்தா, அவளுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும், அதுவும் பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவ இப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவானே நான் நினைக்கவும் இல்லை. பரவாயில்ல தான், இப்போ என்ன என்கிட்ட வளர்ந்தா என்ன, அவகிட்ட வளர்ந்தா என்ன, அவள் எப்பவுமே எனக்கு கூட பிறந்தவ மாதிரி தான். அதனால நான் அதை விதர்ப்பமாக எடுக்கலை. அவள் மனசில் உள்ளதை சொல்கிறா பார்த்தீங்களா, பெரிய விஷயம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம் தானே, ஆனால் அப்படி வச்சுக்கிட்டு இல்லைல்ல.
நீ வேற சும்மா இரு ஐசு. அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காத. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா கிறுக்கு பிடிச்சிரும். பெத்த குழந்தைய யாராவது கொடுப்பாங்களா? என்னதான் என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் குழந்தை உண்டாகாம இவ மட்டும் குழந்தைய பெத்து தூக்கிட்டு வந்தா எப்படி? இங்க பாருங்க, அவளுக்காக தானே நான் இன்னொரு புள்ள பெத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படி நினைச்சாளா? ஏன் நீங்க கூட தான் நினைக்கல? வாய மூடு அனிதா. நீ அறிவு கட்டுத்தனமா இப்படி ஆபரேஷன் பண்ணிட்டு வருவேன்னு யாருக்கு தெரியும்? கூறு கட்டுத்தனமா நீ எதையாவது பண்ணிட்டு அவளை பழி சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க தான், என் மனசுல மறுபடியும் விஷத்தை விதைக்காதீங்க. என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அம்மா சொல்றதெல்லாம் சரிதான். எங்க அம்மா எனக்காக தானே சொல்லுது. இந்த குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அவளை வேணும்னா இன்னொரு குழந்தை பெத்துக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் சொல்லல, எனக்கு குழந்தை வேணும், அப்படிதான். பாத்தியா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டு. இவளெல்லாம் மாத்தவே முடியாது. அவ சொல்றதுக்கெல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்க. உங்க அம்மைக்கு பதில் யாரு சொல்லுவா? ஐயோ அத்தான், விடுங்க, நான் பேசிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுல ஒன்னும் தப்பு இல்ல. அவ என் கூட பிறந்தவ மாதிரி, அவ சந்தோஷமா இருக்கணும். அவ என்ன கேட்டுட்டா? குழந்தை தானே கேக்குறா. அவ வளர்த்தா என்ன, நான் வளர்த்தா என்ன? அவளே அம்மாவா இருக்கட்டும். அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவ மாறவே போறதில்ல. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாற மாட்டா. ஐயோ அத்தான், அவளுக்கு மனசுல அவ்வளவு அன்பு இருக்கு. அவளுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் அவ இந்த பேச்சு பேசுறா. ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா அவ இந்த குழந்தைய கேட்க மாட்டா, இன்னொரு பொம்பளை பிள்ளை பெத்துக்கொடுன்னு கேட்பா. அப்ப என்ன பண்ணுவீங்க? சிரிக்காத ஐசு. எனக்கு ஆத்திரமா வருது. குழந்தைக்கு அவ தாயோட அன்பு இல்லாம எப்படி? அதுவும் தாய் நீ உசுரோட இருக்க, உன்கிட்ட இருந்து குழந்தைய புடுங்கிக்கணும்னு நினைக்கிறா. அவ புத்தி உனக்கு புரியல. இப்ப பேசாதீங்க தான். ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அவ என் அக்கா மாதிரி. அவ எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஏன் தாய் இப்படி இருக்கீங்க? அவ என்ன கேட்டுட்டா? என் குழந்தைய அவ குழந்தைய வளர்க்க போறா, அப்படித்தானே? வளர்த்துட்டு போறா, விடுங்க. தேவையில்லாம மனஸ்தாபம் வேண்டாம். அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சவா இன்னைக்கு நான் இன்னொரு குழந்தைய பெத்துக்கிற அளவுக்கு என்னை கவனிச்சுக்கிறா. அதுல இருந்தே அவ குணம் உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு அவங்க அம்மா பேசின உடனே அவளுக்கு என்னமோ மாதிரி இருந்திருக்கு. நாளைக்கு அவ மனசு மாறி என்னை மன்னிச்சிரு ஐசுன்னு கேட்பா. அப்ப என்ன செய்யறது? விடுங்க, அவ குழந்தை மாதிரி, அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. உன்னைய திருத்தவே முடியாது. எப்படியும் போங்க. ஐயோ, இந்த அத்தானை எப்படி சமாளிக்கிறேனே தெரியலையே. இப்ப என்ன கேட்டுட்டேனே, இவர் இந்த வார்த்தை வராதா தெரியல. சே, ஏண்டா இப்படி இருக்காரோ? எப்ப பாரு ஐசு ஐசு ஐசுன்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. நான் ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவம் வந்துரும். எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளை பெத்தானா அதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு. இதுல என்ன இருக்கு? அச்சச்சோ, இம்பூட்டு கோவமா இருக்காளே. இதுக்கு பாடுதான் பத்திரகாளி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்களோ. இப்போ போய் நம்ம பேச்ச கொடுத்தா நம்மள உண்டல்ல ஆக்கிடுவாளே. என்னாச்சு? நல்லா தானே இருந்தா, திடீர்னு கோவமா இருக்கா. அனிதாமா, அனிதாமா, என்னாச்சு உனக்கு? கோவமா இருக்கியா? இங்க எங்க ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கியே என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருந்தா சிரிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? கோவமா தான் இருக்க முடியும். சரி, என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் ரூமை மாத்திக்கிட்டீங்களே, அதான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருந்தேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? ஐயோ அனிதாமா, உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டியே. ஒன்னு சொன்னாலும் கோச்சுக்க மாட்டேன், ரெண்டு சொன்னாலும் கோச்சுக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. ஐயோ அனிதாமா, நீ ஹிட்லர் பாத்திருக்கியா? ஹிட்லரு ஏண்டா? இல்ல அனிதாமா, நீ கோவமா இருக்கும்போது ஹிட்லர் மாதிரி இருக்க தெரியுமா? அதான் நானே போயண்டு போய் ஓடமா நின்னுகிட்டேன். நீ இப்ப சிரிச்ச பிறகுனா சூப்பரா இருக்க தெரியுமா? எம்பூட்டு அழகா இருக்கா தெரியுமா? அப்படியே டயானா மாதிரி இருக்க தெரியுமா? ஓ, நீங்க டயானாவெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆமா அனிதாமா, நீ கோவமா இருந்தா ஹிட்லர் மாதிரி இருக்க, சிரிச்சா டயானா மாதிரி இருக்க. அப்படியே டிவிலலாம் அப்படியே காட்டுவாங்க தெரியுமா? கிராஃப் முடி வெட்டிக்கிட்டு அப்படியே எம்பூட்டு அழகா இருப்பாங்க. நீ அந்த மாதிரி தான் இருக்க. அதனால எப்பவுமே சிரிச்சுட்டே இரு. யாரு கூட இப்போ உனக்கு சண்டை? வேற யாரு கூட? உங்க அப்பா கூட தான். என்னத்தையா திண்டுக்க மட்டுக்க
பாரு, நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் கோவம் வந்துரும். அப்படி என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு பாப்போம். எனக்கு கோவம் வருதானே. என்ன சொன்னிட்டாமா திருட்டு மொழி மொழிக்கிற? அப்போ ஏதோ தப்பு பண்ணிருக்க. என்ன தப்பு பண்ணன சொல்லு. இல்லனா தான் பொட்டு பொட்டுன்னு சொல்லுவியே. அப்போ என்ன பண்ணன சொல்லு. அது வந்து இல்லடா அஸ்வினே, அது ஒண்ணு இல்ல. அது உங்க அம்மைக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை. அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. என்ன சொல்ற அனிதாமா? அம்மாக்கு உனக்கும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தங்கச்சி பாப்பா பிறந்த உடனே என்கிட்ட கூட நானே வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன். உங்க அம்மா சரின்னு தான் சொன்னா. ஆனா உங்க அப்பா தான் வீஞ்சிக்கிட்டு என் மேல கோவப்படுறாரு. ஐயோ அனிதாமா, இப்படிதானா? தங்கச்சி பாப்பா பிறந்த உடனே தங்கச்சி பாப்பா உனக்கு தான். நீயே வளர்த்துக்கோ சரியா? என்னையும் நீயே வளர்த்துக்கோ. யாரு வேண்டாங்கடா. சும்மா எதையாவது நினைச்சிட்டே இருக்காத அனிதாமா. தேவையில்லாம குழம்பாத. நாங்க 3 பேருமே உன் பிள்ளைங்க தான். நீ தான் எங்களை வளர்க்கணும். அதுக்கு அப்புறம் தான் அம்மாலாம் சரியா? நீ எப்பவுமே ஃபர்ஸ்ட் அம்மா நீ தான் எங்களுக்கு. உனக்கு கூட என் அருமை புரியுது. உங்க ஐயாட்ட போய் நல்லா சொல்லு. அங்க ஆள காணோம்னு தேடிட்டு இருக்க. எப்படி இங்க வந்த? சரியான ஆளுதாம்ல. அதுவும் ஐஸ் வைக்கிறதுல சரியான கில்லாடிதாம்ல நீ. வந்துட்டியா? கொஞ்ச நேரம் அம்மாவை கொஞ்சம் விட மாட்டியே. எங்க இருந்துதான் வருவியோ தெரியல. ஏடா இப்போ அம்மாட்ட என்னத்த ஐஸ் வைக்கிற? என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அனிதா அம்மாக்கு அப்பாக்கு ஐஸ் அம்மாக்கு எல்லாம் சண்டை போல. அனிதா அம்மா போய் ஐஸ் அம்மாட்ட பிள்ளைய என்கிட்ட கூட நானே வளர்த்துக்கிறேன்னு கேட்டிருக்கு. ஐஸ் அம்மா தாடேன்னு சொல்லியிருக்கு. அப்பா அது எப்படி முடியும் அப்படின்னு சண்டை போட்டிருக்கு. அதான் சொன்னேன், நாங்க 3 பேருமே ஓம் பிள்ளைங்க தான். எங்க 3 பேத்தையும் நீ தான் வளர்க்கணும்னு சொன்னேன். சரிதானே? சீ, ஏம்மா அப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதே உனக்கு வழக்கமா போச்சு. கொஞ்சம் கூட கூட இல்லையா? 3 பேருமே இந்த வீட்ல தானே இருக்கோம். நீயும் ஐசம்மாவும் சேர்ந்து தானே எங்களை வளர்க்கணும். பின்ன என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் ஐசம்மாட்ட ஏதாவது சொல்லி சண்டை இழுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இல்ல, உங்க ஐயா மாதிரியே பேசிட்டு இருக்காத. எனக்கு அப்படியே கடுப்பு ஏறின்னு பாத்துக்க. நானே அஸ்வின் செல்லத்தை பார்த்த உடனே தான் கொஞ்சம் கூலா இருக்கேன். சும்மா என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உன் வேலையை பார்த்துருப்போம். எனக்கு எல்லாம் தெரியும். அதானே, நீ ஆச்சி வீட்டுக்கு போகும்போதே தெரியும். அங்க இருந்து என்னத்தையாவது பிரச்சனையை தான் இழுத்துட்டு வருவானு. ஐயோ அண்ணே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சும்மாவே எடுக்க மாட்டியா? ஏன் கோபப்படுற? வா போவோம். எப்பவுமே 3 இடம் அனிதா அம்மா பிள்ளைங்க தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அனிதா அம்மா, நீ அண்ணன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கூலா இரு சரியா? என் செல்ல குட்டி பட்டு குட்டி, இதுக்கெல்லாம் கோபப்படலாமா? எப்பவுமே கூலா இரு சரியா? உனக்கு நாடகே சரியா? சிரிச்சிட்டே சடின்னு சொல்லு அனிதாமா. சரிடா செல்லம், நீ தான் எப்பவுமே என் புள்ள. சரி, அம்மா போய் கிச்சன்ல வேலை இருக்கு பாக்குறேன் சரியா? இப்பதான் நீ அம்மா சூப்பர்மா. போமா. சரி, ஏம்ல இந்த அம்மா இப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கூடயும் சண்டை போடுறதே வேலையா வச்சிருக்கு. ஐயோ அண்ணே, கூல். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சின்ன விஷயம். 3 பேரும் இந்த வீட்ல தானே இருக்க போறோம். அம்மாக்கு ஏதோ ஒரு ஃபீலிங். அதனால அம்மா அப்படி பேசுது. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதனே. நீ தான் சூப்பர்ல தம்பி. நீ இருக்கிற இடத்துல சண்டையே வராது. நீ அண்ணன், நீயும் தான் சூப்பரு. நான் மட்டுமா சூப்பரு? இவ்வளவு சரியான சென்டிமெண்ட் பேர் வழியா இருப்பான் போல. ஒரே பீலிங்கா கொட்டுறான். என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லண்ணே, என் அண்ணன் ரொம்ப பாசக்காரே அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ்ல தம்பி. சரி சரி, போதும் போதும். ஒரே அடியா கொஞ்சம் பழமா தான் இருக்கு. அப்படியே ஒரு வாரத்துக்கு சேர்த்து கொஞ்சிருவ போல இருக்க. அப்போ ஆள தம்பி, எப்போ இப்படிதான் பேசுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் அஸ்வின் செல்லக்குட்டி, அருண் செல்லக்குட்டி, புஜுக்குட்டி, பட்டுக்குட்டி, மயிலுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்கா எப்படி இருக்கீங்க? மாமா நீங்க எப்படி இருக்கீங்க?
சூப்பராக இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு எபிசோட், ரொம்ப ரொம்ப அழகு இருக்கு. அஸ்வின் செல்லக்குட்டி, அருண் செல்லக்குட்டி வீடியோ சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு. எல்லாரும் வர்றீங்களா இங்கே சாப்பிட? நான் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ சாப்பிட்டதே போதும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பாரும் பகற்காயும். ஹாய் ஹஜி காக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன ஹஜி காக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜி காமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜி காமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, உங்கள் எல்லாரையும் பிடிக்கும். ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் படிக்கிறது பிடிக்கும், அதனால வீக்லி 3 times கமெண்ட் படிங்க ப்ளீஸ். அண்ணா நீங்கள் வசந்தினே சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியாம்மா? கமெண்ட் வீக்லி படிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரைடே சாட்டர்டே தான் கொஞ்சம் பிஸியாக இருப்போம், மற்றபடி எதுவும் இல்லை. அருண் அஸ்வின் அவங்க வீடியோவில் லென்த்தாக போகுதோ அப்படிங்கிறதுனால அவங்க கேட்டாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டாச்சா? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், ஐஸ்வர்யாவா அனிதாவானு. நான் ஐஸு, அவள் அனிதா. ஓகே, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன இந்த அனிதாவோட குரல் எல்லாருக்கும் என்ன மறந்தா போயிடும்? எப்படி இருக்கீங்க வசந்தி அக்கா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். யாரை மாத்தினாலும் அனிதாவை மாற்ற முடியுமா? அனிதாவோட குரலை தான் மாற முடியுமா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா கிழவி கிட்ட வராத, இந்த கிழவி குடும்பத்துக்கு எடுத்து குரங்கு மூஞ்சி கோணம் மாறுது. அனிதா இந்த கிழவி பேச்சை என்றுமே கேட்காத தாயே, வந்து அடிப்பேன், கேட்டா வந்து அடிப்பேன். இப்போதான் சந்தோஷமா குடும்பம் போயிட்டு இருக்கு, இப்படியே இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக்கா. ஆனால் அங்கே போன உடனே இவ கோணம் மாறிடுது, என்ன செய்யறது? பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் மாறாதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மையா இருக்கும் போல. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதாக்கு எல்லார் மேலேயும் பாசம் அதிகம், அதனால தான் அப்படி பேசுகிறா. அதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன தெய்வமக்கா, என்ன ஒரே அடியாக குத்தம் சொல்றியே? என்னமோ எல்லாமே என் மேலே தான் தப்புங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, நான் அப்படித்தான், அதனால் பிறவி குணத்தை மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும்ல. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், அருண், அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன், நான் பார்த்து பத்திரமா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க. என்னோட தங்கக்குட்டி, மயிலுக்குட்டி, புச்சுக்குட்டி, அம்முக்குட்டி, பப்புக்குட்டி, தங்கக்குட்டி, ஐ லவ் யூ குட்டிகளா. ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, அஸ்வின் குட்டியும் வேற லெவல் தங்கங்களா. அம்மாவுக்கு கத்திரிக்காயும் பாவக்காயும் ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் தங்கம், அம்மாவுக்கு கீரையும் பருப்பு போட்டு புட்டு வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ பட்டுக்குட்டி. அருண் தங்கம், உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அஸ்வின் தங்கம்,
நீங்கள் இல்லாத வீடியோ நல்லா இருக்காது. எப்போவுமே நீங்கள் வீடியோவில் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் வீடியோவிலேருந்து வரமாட்டேன்னு என்று சொல்லாதீங்க. அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செய்து இனிமே இந்த வார்த்தை சொல்லாதீங்க. நீங்கள் வீடியோவில் இருக்கணும். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. அனிதா ஐ லவ் யூ, அத்தான் ஐ லவ் யூ, ஐசா ஐ லவ் யூ. உம்மா 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 வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலா. நல்லபடியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு அஸ்வினை தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அக்காலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. லவ் யூ ஆண்டி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டு மறுபடியும் மாறிடாதீங்க. அருண், அஸ்வின் செல்லம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் படிக்க கண்டிப்பாக வரணும். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா. அனிதாக்கா, உங்கள் சுடிதார் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரெஸ் நல்லா இருக்குது. 2 நாளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? குட் நைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எல்லாரும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா பேச்சை கேட்டு மாறிடாதன்னு. நான் என்ன அப்படியா மாற போகிறேன்? ஆனாலும் பொம்பளை பிள்ளை பிறந்தா அது எனக்கு தான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? Anita's mother always spoiling Anita's mind. Why Anita coming and telling everything? What's happening at home? I don't like Anita's behavior அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. உண்மைதான், அனிதா அம்மாவுக்கு வேறு வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி குசும்பு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு அதுதான் வேலை. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். சாப்பிட்டியா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. என்ன கிறிஸ்டினாக்கா, எங்கள் அம்மா பற்றி இப்படி சொல்லியிருக்கீங்க? அது அப்போவுமே அப்படித்தான். ஆனால் அது சொல்கிறதுலேயும் சில உண்மை இருக்குல்ல. இந்த ஐஸு எப்போ பார்த்தாலும் இப்படி தானே எதையாவது பண்ணிட்டு இருக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, அனிதா அம்மா எப்பவுமே பிடிக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது எப்போ கோபப்படுது எப்போ நார்மல் ஆகுதுன்னே தெரியாது. ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின்செல்லாம் அருண்செல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின்செல்லாம் அருண்செல்லாம் எல்லாரும் சூப்பர். அஸ்வின்செல்லாம் அருண்செல்லாம் லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. என்னாச்சு நேற்று ஃபீவரு? இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போனியா? உடம்ப பார்த்துக்கோமா, நல்லா ரெஸ்ட் எடுமா. பிரகாசனா, சங்கீதாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, இல்லைன்னா நான் உங்களை தான் கேட்பேன். ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, ட்ராவலில் இருந்ததுனால ஃபீவர் வந்துட்டா. இப்போ எப்படி இருக்குது? உடம்ப பார்த்துக்கோங்க, கவலைப்படாமல் இருங்க, சீக்கிரம் சரியாயிரும். ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. யார் பார்த்துக்கிறா? அண்ணன் லீவா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, காய்ச்சல் சரியாகட்டும், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா.
சூர்யா செல்லம் எப்படிமா இருக்க? பிரகாஷ் அண்ணா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் சங்கீதாம்மா, இப்போ உங்களுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்க வீடியோலாம் பார்க்க வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? என் உடம்பு சரியான பிறகு கமெண்ட் பண்ணா போதும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல உடம்ப பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, டேப்லெட் போடுங்க, ஃபீவர்லாம் சரியாயிடும். அப்புறமா வீடியோ பாருங்க சரியா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் பிரகாஷ் அப்பா, அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சாந்தி, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க செல்லங்களா? மாமா, நீங்கள் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறேன். என் ஹஸ்பண்டு வெஜ்ஜு, நான் நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் வீட்டில் சாப்பிட முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போனால் சாப்பிடுவது. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா மாமா? நான் நினச்சேன்னா அனிதாக்காளுக்கு இன்னொரு பேபி பிறந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஒரு 4 டேஸ்க்கு வீடியோ பார்க்க கொஞ்சம் கஷ்டம். ஊருக்கு போகிறேன், தூத்துக்குடி அக்கா பையனுக்கு நிச்சயதார்த்தம். சப்போஸ் எனக்கு டைம் இருந்தால் ஒரு ஹாய் அனுப்புகிறேன். என்னை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அரைஞ்சலாம் அசிஞ்சலாம் உம்மா உம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தமிழில் அடிக்கிறதுக்கு. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், தப்பு இருந்தால் மன்னிக்கவும். ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கேன். என்ன விஷயம்? வாட்ஸ்அப் நம்பரா? அது திருநெல்வேலி கார்ட்டூன்ல அபவுட்ல இருக்கிறது. நான் உனக்கு 2-3 தடவை அனுப்புனேன், ஆனால் அதை எடுத்தியான்னு தெரியல. கண்டிப்பாக உன் நம்பரை வேணா நான் ஆட் பண்ணுறேன். உன் நம்பர் எனக்கு தெரியும், அதே தெரிஞ்சு அதை நான் ஆட் பண்ண முடியும். சரி, என் நம்பரை மறுபடியும் நான் உனக்கு அனுப்புகிறேன் சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ, வீடியோ பார்க்காட்டாலும் பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தூத்துக்குடி போறீங்களா? சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. தூத்துக்குடின்னு போறீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தூத்துக்குடின்னு போறீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாப்பி ஜர்னி. பார்த்து போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. ஹாய் அஸ்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ரொம்ப சூப்பர். அஸ்வின், அருண் 2 பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் அஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பர். அஸ்வின் அருணையும் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணை அஸ்வினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? லவ் யூ அக்கா. ஹாய் ஆஸ்மாம்மா, உங்களுக்கு அருணும் அஸ்வினும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. தேங்க்யூ அம்மா. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருணும் அஸ்வினும் பிடிக்குமா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விபிலா சலமோன், எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ் வீடியோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ லைக் திஸ் வீடியோ, ஐ லவ் திஸ் கார்ட்டூன், போஸ்ட் டெய்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அக்கா, விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். வெரி சூப்பர் சூப்பர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாமா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் எபிசோட், நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அழகுக்குட்டி, ரொம்ப ரொம்ப பேசுறது பிடிக்கும், பெரிய கதை வருது, பார்க்கும்போது மனசு ரொம்ப லேசாக இருக்குது, சிஸ்டர் தமிழில் பதில் அனுப்புங்கன்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அஸ்வினையும் அருணையும் ரொம்ப பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அருண் அஸ்வினும் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாய் முருகன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ
ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? வணக்கம் அன்பான உறவுகளே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? அஸ்வின் அருண் காமெடி சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்ட், சூப்பர் ஸ்டோரி. அனி, உனக்கு இது தேவையா? உன் அம்மாவை போய் பார்க்கலன்னு யார் அழுதா? உன் அம்மா திருந்தாத ஜென்மம், வெரி சாரி. இப்பதான் ஸ்டோரி பார்த்தேன், ரொம்ப தாமதமா கமெண்ட் போடுறேன், வெரி சாரி. ஐ லவ் யூ ஸோ மச். உமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். பரவாயில்லம்மா, உனக்கு நேரம் கிடைக்கும் போது பாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் ஐஸ்வர்யா, அவ அனிதா. உங்கள் கமெண்ட் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எங்கள் அம்மாவை போய் பார்க்கலன்னு யார் அழுதாலும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ